தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் ரொம்ப விரக்தியில என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காருன்னா, எந்தெந்த நாடெல்லாம் ஈரானோடு தொடர்புல இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா இதுக்கு மேல ஏற்றுமதி இறக்குமதி ஈரானோட வச்சுக்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்ட்டு. ஆனா இன்னையோட, அதாவது இன்னைக்குதான் கடைசி நாளா இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேல யாரெல்லாம் தொடர்பு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பல மடங்காக நாங்க என்ன பண்ண போறோம், வரியும் போட போறோம், பொருளாதார தடையும் போட போறோம். அதனால யாரும் எதையும் கொடுக்காதீங்க, எதையும் வாங்காதீங்க, ஈரானை தனிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ இதை சொல்லாத மாதிரியும், இதுதான் முதல் தடவை இதை சொல்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்காரு. அதுல இந்தியாவுக்கும் சேர்த்திதான் அவர் என்ன பண்ணிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதுல இன்னைக்கு வேற பொருளாதார பேரழிவு நாளாக இது இருக்கும் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுக்குதான் ஈரான் சொல்றாங்க, என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க, இதெல்லாம் பல தடவை பார்த்தாச்சு, பல யுகங்களாக நாங்க அனுபவிச்சாச்சு, இதெல்லாம் நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல, இது இப்பதான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இது எப்பயும் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரடியாவும் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க, மறைமுகமாவும் வாங்காதீங்க, அதாவது மாற்று வழிகள்ல என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க, அதையும் வாங்காதீங்கிறாங்க. இதை எப்பயுமே அவங்க சொல்லிட்டு இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு என்ன பார்த்தா, இது ஒரு பேரழிவு நாளாக ஈரானுக்கு இருக்கும், இனி அவங்க அழிஞ்சே போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு ஈரான் இதுல இருந்து எப்படி மீண்டு வரும்னு எங்களுக்கு தெரியும், எப்படி வியாபாரம் பண்ணணும்னு கற்றுக்கொண்டோம், இனிமேல் எங்களுடைய வியாபாரத்தை நீங்க பாப்பீங்க, இதுக்காகலாம் நாங்க பயப்பட முடியாது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா யாருக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, சைனாக்கு கொடுக்கறது இறக்குறது கரெக்டா வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்துதான் இவங்களுக்கு பெரும்பாலுமான நிதி உதவிகள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அதிகமா இவங்களுடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது சைனாக்கு போகுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈராக்குக்கு போகுது, ஈரான்ல இருந்து பக்கத்தால ஈராக்குக்கு போகுது, அடுத்தது யுஏஇக்கு போகுது, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், அப்புறம் அந்த லிஸ்ட் அப்படியே தொடருது. அதே இறக்குமதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யுஏஇட்டு இருந்து வாங்குறாங்க, அடுத்து சைனாட்ட ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல துருக்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே போகுது. அது இந்தியாவும் சேர்ந்து வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல சைனா தான் இங்கிருந்து, அதாவது ஈரான்ல இருந்து போறது அதிகமா இருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, எண்ணெய் ஈரான்ல இருந்து சைனாக்கு அதிகமா போகுதுன்னு அர்த்தம். அதே இறக்குமதியே யுஏஇ அதிகமா இருக்கு. அப்ப யுஏஇல இருந்து வரக்கூடிய சில பொருட்கள் ஈரானுக்கு இறக்குமதி ஆயிட்டு இருக்கிறதுல நம்பர் 1 இருக்கு. அப்ப இந்த தடையை விதிச்சா யாருக்கு அதிக நஷ்டம்னு பார்த்தா யுஏஇக்கு நஷ்டம். ஏன்னா யுஏஇ பொருளை வித்துட்டு இருக்கான் ஈரான்காரன்ட்ட, காசை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு இவங்க பொருளை வித்துட்டு இருக்கான். இப்ப பொருளாதார தடையை போட்டா யுஏஇக்கு நஷ்டம். ஆனா அவனுக்கு வேற வழி இல்லை. அமெரிக்கா என்ன சொல்லிருச்சு, நான் உனக்கு அந்த 2 தீவு ஈரான்ல இருந்து உனக்கு வாங்கி தந்துடுறேன், அந்த தீவை நான் வாங்கி தரணும்னா நான் போர் செய்யணும்னா அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கணும். அதனால நீ என்ன பண்ணாத, அவன்கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் வச்சுக்காதேன்னு சொன்னதுக்கு பிறகு யுஏஇ உடனே என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நேத்தெல்லாம், அதாவது ஈரானிங்களே அடிச்சிட்டாங்க, அதனால நாங்க அவங்கள மொத்தமாவே இனிமேல் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க உறவை துண்டிக்கிறோம் இருக்காங்க. அதுக்கு ஈரான் நீங்க பல மாசமா அடி வாங்கிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் பேசாம இப்ப என்ன புதுசா அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த தடவை நாங்க அடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடிச்சாங்களானே தகவலே தெரியாது. யுஏஇ சொல்றாங்க அடிச்சிட்டாங்க எங்களைய, நாங்க ஈரானை ஒதுக்கி வைக்கிறோங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா ட்ரம்ப் சொல்றாரு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒதுக்கி வைங்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது யுஏஇ ட்ரம்ப் பேச்சு கேட்டு முதல் நாளே அதை சொல்லி இவங்கள என்ன பண்றாங்க, ஒதுக்குறாங்க. அதுல நஷ்டம் என்னமோ யுஏஇக்கு தான். யுஏஇட்டு இருந்து வாங்குற பொருள் அதிகமாக ஈரானுக்கு போகுது அப்படிங்கறதுனால ஒரு விதத்துல பொருள் வராது, எதை வாங்குறாங்களோ அதை வாங்க முடியாம ஈரான் திண்டாடும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா மறுபக்கம் அந்த காசை அதிகமா லாபமா சம்பாதிக்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு லாபத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அது ஒரு விதத்துல நஷ்டமாகும். அப்படி பார்க்கும்போது யுஏஇக்கு நஷ்டமா இருக்குது. இது இல்லாம இந்த வரிசையில இந்தியாவெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம் இவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. அதுக்கு ஈரானும் எங்களுக்கு வேற சொல்யூஷன் எல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஏதோ புதுசா மிரட்டுற மாதிரிலாம் மிரட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வாஷிங்டன்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 மாசம் போர் நடந்ததுல ஈரான் விஷயத்துல ட்ரம்ப் விரக்தியில இருக்காரு, அதனாலதான் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு வாஷிங்டனே சொல்லிட்டாங்க.
ஏன் இப்படி ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியுது. ஏன்னா பேச்சுவார்த்தை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஒப்பந்தத்துல பார்த்தா நமக்கு சாதகமா எதுவும் நடக்க மாட்டேங்குது. இஸ்ரேல்காரன் அழுத்தம் கொடுக்குறான். அமெரிக்காக்காரனாலையும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல சண்டையும் போட முடியல, சமாதானமும் சாதகமா அமைக்க முடியல. அப்படிங்கும்போது என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாம இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மன விரக்தியில செஞ்சுட்டு இருக்கிறதாக வாஷிங்டனே இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கடைசியா சுனாமி போல பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்குது இஸ்ரேல்ல ஒரு விஷயம். இத இந்த டாபிக்ல தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய யூதர்களை செய்தியை போட்டிருக்காங்க. அவங்களுடைய நியூஸ் சேனல்லயே வந்தது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஈரானுடைய போருக்கு பின்னாடி அதிருப்தி ஏற்பட்டு கொள்கையிலேயே நம்ம தோத்துட்டோம், இனிமேல் நம்ம இஸ்ரேலுக்குள்ள வாழ்றதே ஒரு சேஃபான நிலைமையில இருக்க மாட்டோம், எப்ப வேணா தாக்குதலுக்குள்ள நம்ம வருவோம். ஒரு பக்கம் போய் சிரியாவை அடிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் லெபனான் அடிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் காசால மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க, பத்தாவதுக்கு வெஸ்ட் பேங்க்ல போய் கை வைக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம போய் ஈரான்காரனை போய் தூண்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கொள்கையிலேயே இவங்க ஸ்ட்ராங்கா இல்லையே, இனி இந்த ஆட்சிக்கு கீழே நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு அலையலையாக சுனாமி போல மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவது அதிகமாகி இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூதர்களுடைய செய்திகள்லயே பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் யார் மேல பழி போகும்? கண்டிப்பா நெத்தனியா மேலதான் பழி போகும். கரெக்டா எலெக்ஷன் சமயத்துல இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. எத்தனை பேர் தான் வெளியே போயிருக்கீங்கன்னு கேட்டா 2,70,70,000 பேர். 2,70,70,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். அதே சமயத்துல யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா நம்மளை மாதிரிலாம் கிடையாது. அவங்க அங்க குடியிருக்கிறத தான் அவங்க அதிகமான நேரம் ஒரு வேலையாவே பார்த்திருக்காங்க. மற்ற நாடுகள்ல இருந்து வந்துட்டு தான் இருந்தாங்களோ தவிர இந்த நாட்டுக்கு வந்த எந்த யூதரும் வெளியே போனதில்ல. ஏன்னா அவங்களுடைய கனவு தேசமே அதை அப்படியே பிடிக்கணும் அப்படிங்கறதுதான். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கவே மாத்தணும்னு நினைக்கிறனால அங்க பார்த்தா முதல்ல 100 பேர் இருந்தவங்க இன்னைக்கு கோடி பேர் கணக்கா ஆயிருக்காங்க. ஒரு 10 கோடி பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் வெளிநாடுகள்ல இருந்து சேர்ந்த கூட்டமோ தவிர அங்கேயே இருந்த மக்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்தவங்களும் திருப்பி அனுப்ப மாட்டாங்க. இவங்க மக்களை கூட்டி ஒரு பெரும் நாடாக காட்ட வேணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா சுனாமி போல மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அதுவும் இஸ்ரேலுக்கே நீ நமக்கும் சம்பந்தம் இல்ல, பாதுகாப்பு தராத ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறதுனால இது பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப சாதகமா போயிட்டு இருக்கு. நெத்தனியா மேல இது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. இது மூலமாக போரை மறுத்தவங்க ஓகே மறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். போரை மறுக்காம அமைதியா இருந்த ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க கூட அதிருப்தியா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப போரை ஆதரிச்சவங்க, மறுத்தவங்க, அதுக்கப்புறம் அமைதியா இருந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய இடம் எங்கன்னா இத்தனை லட்சம் மக்கள் வெளியேறும் போது எல்லாருக்கும் ஒரு இடத்துல புரியுது இந்த போரே தேவையில்லை அப்படின்னு. இப்பதான் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தோத்துட்டோம், இது பிரயோஜனம் இல்லை, இனி இங்க சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனநிலைக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல்.